வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடைகள்ல எல்லாம் நம்ம விரும்பி அதிகமாக வாங்கி சாப்பிட்ற ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி வீட்லேயும் ரொம்ப எளிமையான முறையில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு முட்டைக்கோஸ் மட்டுமே இருந்தால் போதும். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுள்ள ஒரு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 1 கப் மைதா மாவு, 1/2 கப் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இப்போ சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி இதை குட்டி குட்டியாக அதாவது பக்கோடா போல் போட்டு பொரிச்சுக்கலாம். அதுக்கு நான் இப்போ எண்ணெய் தயாராக காய வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கார்ன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் அதையும் பொரிச்சுக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக பொரிச்சுக்க போகிறேன். இனி பக்கோடா மாதிரி குட்டி குட்டியாக நம்ம இதை பிச்சு போட்டுக்கலாம். இதுக்கு ஷேப் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம குட்டி குட்டியாக பிச்சு போட்டாலே போதும். இதை நம்ம மறுபடியும் உதுத்து தான் விட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கிறிஸ்பாக விடணும்லாம் அவசியம் இல்லை. இது இப்போயே சாப்பிட்றப்ப ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கேபேஜ் பக்கோடா மாதிரிக்கு இருக்கும். இதே மாதிரி எல்லா பேட்சஸுமே போட்டு எடுத்துக்கலாம். இனி இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் இருக்கிறது மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. காளான் கிரேவிக்கு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இனி ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். நம்ம தண்ணி நிறையாவே கூட சேர்த்துக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பக்கோடா பொரிச்சா அதே கடாயில் எண்ணெயை மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ நான் வச்சுருக்கேன். இதில் நல்லா பொடுசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது நம்ம கடைகளில் வாங்குகிற அளவுக்கு அதே ஸ்பைசியோடு இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பொடிகள் சேர்க்குறப்ப எப்பயுமே சிம்மில் போட்டுக்கணும். இதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா நல்லா பழுத்த ஒரு 3 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரையும் 1/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். இனி இதுலேயும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பொடிச்ச உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அப்புறமா சேருங்க. ஏன்னா எல்லாமே கீழே தங்கியிருக்கும். சேர்த்த உடனே நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே வரணும். ஏன்னா இது டக்குன்னு கெட்டியாக ஆகிடும். இது மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க உதுத்த பக்கோடாவை நம்ம இதில் சேர்த்து சோக் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலரிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த இது ரொம்ப கம்மியாக தோணுது அப்படின்னா நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு பக்கோடா போட்டு கலந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்புறமும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் சுவையில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. இப்போ நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த பேட்டரை நல்லா லூஸ் பண்ணிக்கிட்டேன். இனி இதில் நம்ம உதுத்து வச்ச இந்த பக்கோடாவை சேர்த்துக்கலாம். இனி இதை நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இனி இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி தழை, அப்புறம் கார்ன்லாம் சேர்த்துட்டோன்னா அப்படியே நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற சுவையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலமாக அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களோட மொபைலுக்கு தேடி உடனே வரும். தேங்க்யூ.